இங்கெல்லாம் தேவையில்லவா, இங்கெல்லாம் என்ன அடிக்குது. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா ஒரு புல்லர் குழிக்கு மண் தூக்குறது தான் பார்க்க போகிறோம். சரி, ஒரு கடக்காலுக்கு மண் அள்ளி போடுறது. கோகுல் இன்னைக்கு கொஞ்சம் லீவ் விட்டா, அவருக்கு லீவு 2 நாளாக லீவில் இருக்கிறார் கோகுல். அதனால் கோகுல் வரல ப்ரோ. அதனால் சுஜித் அவர்கள் இன்னைக்கு காலேஜ் லீவுங்கனால அவர் வந்திருக்கிறாரு. ஓட்ட மாட்டான் ப்ரோ, சும்மா ரோடு ரன்னிங் மட்டும் ஓட்டுவான், அவ்வளோதான் எடுப்பான். ரோடு ரன்னிங் ஓட்டுவான், மற்றபடிக்கு பைக்கிட்டு வரலாம் எதுவும் செய்ய தெரியாது. இறக்கியா கீழே டவுன் பண்ணிக்கா. கொழம்போ இது எடுக்கிறியா? நீ 1000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கா, நாம ஓடுமா அடிச்சுக்கா. நீ 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்க, நான் 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்கிறேன். ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னா கோகுல் வரல. அதனால் வந்து சுஜித் ஒன்று அந்த அம்பி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்புறம் நான் ஒரு வண்டி. இந்த வண்டி அவனும் எடுக்க மாட்டான் நம்மளை தவிர. இந்த செங்க சில்லக்குட்டி நாம் தான் எடுத்து ஓட்டணும். ஐயோ ஐயோ, இது என்னடா அது கூத்தா போச்சு. உனக்கார விட்டுட்டு போயிட்டாங்களே. ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னா நான் ஒண்டி எடுக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஏர் டூம் அடைச்சி பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏர் டூம் எப்படி அடைச்சி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு உங்களுக்கே வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு 3 நாளாக எடுக்கலை ப்ரோ. மழை அதிகமாக இருந்ததுனால 3 நாளாக வண்டி எடுக்க முடியல. அதனால் ஸ்டார்ட் ஆகல. அதில் ஏதோ பேட்ரி ஏதோ கொஞ்சம் வீக்காக இருக்குது. பேட்ரி கொஞ்சம் மாற்றுற மாதிரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால் எடுக்க முடியல ப்ரோ. என்னை விட்டு அடிச்சுட்டு எல்லாம் போயிட்டானுங்களே. கோகுலுக்கு 2 நாளாக லீவ் விட்டுருந்தோம் ப்ரோ. இன்னைக்கு வாடா வண்டிங்கிறதுக்கு இன்னைக்கு நான் 2 வீலர் ரிப்பேர் பண்ண போகிறேன்னா எனக்கு லீவ் வேணும் அப்படின்ட்டாப்புல. அதனால் சரி என்ன பண்ணுறது, சுஜித்தனாச்சும் ஓப்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் சுஜித்தை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா. என்ன ஸ்பீடு பங்கு போனானுங்கன்னே தெரியலையே. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரங்காட்டி பங்கு கொண்டாங்கன்னா பார்த்துக்காங்களே. நல்லா ஸ்பீடாக வந்திருப்பானுங்களே. வர நம்ம ரோட்டை கூட கிராஸ் பண்ண முடியாத நிலைமை. இங்கே வந்து நின்று தான் ஆகணும். என்னதான் ஸ்பீடாக வந்தாலும் இங்கே வந்து நின்று தான் ஆகணும் தலைவர் பாண்டிங்க. ஏற்கனவே ஒரு டொயாட்டா ஒன்று இருக்குது, நம்ம ஜேசிபி ஒன்று இருக்குது, டிராக்டர் ஒன்று இருக்குது. சரி ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும், அம்பா போயிடும் ஓடும். நம்ம தான் ஜேசிபி அடிக்க போகிறோம். ஜேசிபிக்கு ஒரு 3000, டிராக்டருக்கு இதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 1000 அடிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எங்கடா போயிட்டான்? டேய் இதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சு போடா. 1000 ரூபாய்க்கு இதோட தான் இருக்கு. 5000 1 1
போயிட்டு உனக்கு கூப்பிட்றோம். ஆனால் அந்த திறந்து கொடுத்துருவோம். டீசல் பிடிச்சி மேலேயே வரல. நாம டீசல் அடிங்காடி சிட்டா பறந்துடுறானுங்க கை பிள்ளைங்க. அவ்வளோ வசதியா போயிட்டு இருந்தாங்கல்ல பாத்தீங்களா. இது மாதிரி தடத்துக்கு வரப்போ முள்ள தான் போய் ஆகணும். கடகாலுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். உள்ள போடா. நான் எங்கடா நிக்கிட்டோம். ஐயோ வெயிட் ஏற மாட்டேங்குச்சு. அட ஷார்ட் ஆகலாங்கிறேன். இப்போ நல்லா வேற பூந்தடிச்சு போயிட்டீங்க. வம்பு பிடிச்ச வேலையாயிருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, இது எத்தனை இடம் முடிக்கணும் பாருங்கள். இந்த கடகளுக்கு தான் மண்ணெளி கொட்டணும். அந்த காட்டு தலைவுல இருந்து அள்ளிக்கிட்டு வரணும். வருண்டா, வண்டி வருண்டா. கரெக்டாக தான் இருக்கும். ஒன்றும் நீ மண்ணை உடச்சி விடு, கொட்டி அள்ளி போட்டலாம். நீ மண்ணை உடச்சி விடு ஃபஸ்ட்டு. ஜேசி வருமானு பார்த்துக்கலாம், அப்புறமேட்டு உள்ள கொட்டிக்கலாம். சரி வரலன்னா விட்டுறலாங்க்கா, வந்தா ஓட்டிடலாம். இடிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே நடிச்சிடலாம். அதெல்லாம் எது இதெல்லாம் 10 அடி இருக்கும் தாராளமா. முன்னாடி போய் ஓகே நண்பா, இதெல்லாம் முன்ன பண்ண இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விட்டு அப்புறம் அப்படியே மண்ணை பிடிச்சி தான் கொட்ட வேண்டியதுதான். எல்லாம் வெறும் கல் கடகால் சுற்றியும் கொட்ட முடியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டு அப்புறமேட்டு தான் மண் பிடிச்சி தான் கொட்டி ஆகணும். மண்ணு தான் தூள் அந்த பனை மரத்துக்கிட்டேன். அது இங்கடா இருக்கும் தான் சொல்கிறேன். எல்லா இங்கடா என்னன்னு நமக்கு தெரியாது. பொறிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியே கொட்ட முடியாது. கொடி அந்த கல்லை மட்டும் நவுத்துட்டுலாம் கூட அப்படியே கூட கொட்டுலாம். ஓகே நண்பா, எல்லா பக்கம் சுற்றி சுற்றி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இனிமேல் கடக்காலுக்கு மண்ணள்ளி வந்து கொட்ட வேண்டியதான். 4 பக்கமும் வழி பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் கொண்டாந்து கொட்ட வேண்டியதான். எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க, நாமளும் போவோம். நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரங்காட்டி கொடு 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 கொடுன்னு ஓடி போயிட்டானுங்களா பாருங்களா. நம்ம வண்டியில் வேறு, இந்த வண்டியில் என்ன ஆகி போச்சுன்னா பஞ்சரு. இன்னைக்கு இந்த வண்டியை வேற காற்று பிடிக்காத வந்துட்டேன். என்ன ஆகுமோ தெரியல. அதுக்காரர் வேற இடம் சொல்கிறாரு. எப்படி அல்றது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவருடைய சொந்த நிலத்திலே அள்ளி கொட்டுறோம் ப்ரோ. சுண்டை ஃபஸ்ட்டு அந்த சந்துக்குள்ளே போய் கொட்டிட்டு அதுக்கு 4 நேரம் கொட்டி போடலாம் சொன்ன மாதிரி. அப்புறமேட்டு எல்லா பக்கம் விட்டு ஆட்டலாம். அப்புறம் ஈஸியாக கொடி கொடிடலாம்.
ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டுக்கிட்டோம்னா போதோடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் சரி. இன்னைக்கெல்லாம் வந்து சொந்த காட்டிலே அழிக்கிறான் ப்ரோ மண் வைக்கிற வேலைக்கு. இப்பெல்லாம் யாரும் வாடகை காட்டில் போறதில்ல. எடுக்க சுஜிதா, அந்த தண்ணி டேங்க் மட்டும் பாத்துக்கா. தண்ணி டேங்க் மட்டும் பாத்து கொட்டு. தண்ணி டேங்க் ஓர பாத்து போ. ஓகே நண்பா, என்னடா வீடியோ தான் எடுக்கிறான், எதுவுமே நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கமெண்ட் சொல்லலையா அப்படின்னு நினைக்காதீங்க நண்பா. இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, நான் ஒண்டியா ஓட்டிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பேசுறதுனால என்னால கமெண்ட் ரீட் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு கோகுல் வந்திருந்தானே எந்த பிரச்சனையும் இல்லை. கோகுல் வராதனால ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி சரியாகிறோமா, அதனால் நானே வீடியோ எடுக்கிறதா இருக்குது. எப்படி நம்ம லோடிங் எழுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும். அடுத்த வீடியோவிலேருந்து பண்ணுறோம் ப்ரோ. அதெல்லாம் 4 நாளாக நம்ம ஊரில் சரி மழை, அதனால் வீடியோ எதுவுமே கண்டென்ட் உருவாக்க முடியல. அடுத்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி சொல்கிறேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? மண் ஒரு அடி தான் ப்ரோ ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு மேலே ரொம்ப டைட்டு சரளி. ஒரே அடி தான் நல்லா வருது, அதுக்கு மேலே மண் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓப்பன் டோர் தான் ப்ரோ ஃபுல்லோடு. இது நடைக்கு எவ்வளோ வாங்கலாம், என்ன பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. நம்ம கரெக்டாக தான் வாடகை போட்டு வாங்குறோமா என்னென்னு. இவன் அதுக்கடியுமே கொட்டிட்டு வந்துட்டான், நான் லோடு ஆகல. சுஜித்துக்கு வேறு ஜாலி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவு நாள், அவன் 2 வாரமும் வண்டி ஓட்டல. இன்றைக்கி வண்டி ஓட்டவும் அவனுக்கு வேறு ஜாலி. ஓகே, சிக்னல் வந்துருச்சு, கிளம்பலாம். பாய். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஒவ்வொரு ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு ஐட்டம் ஸ்டார்ட் ஆகல. செல்ஃப் மோட்டர்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பேட்ரி வந்து 2021 போட்டது, கணக்குக்கு எத்தனை வருஷம், 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வீல் வேறு காற்று கம்மியாகிறதுனால பாருங்க நெளிஞ்சு 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 டான்ஸ் ஆடி போடுது. நான் காற்று பிடிக்கலான்னு நினச்சேன், அப்பயே மறந்துட்டேன் நண்பா. ஓகே நண்பா, வெயிட் பண்ண கூட கொட்டுறதை எடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், வேறு வழியில் கொட்டி தான் ஆகணும். இந்த பொட்டி தூக்கும் போது ஸ்டாப் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்குறீங்கல்ல. பாரு, இப்போ 2ஆவது பம்பு தூக்குதா, இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி நிறுத்துனீங்கன்னா பம்பு வந்து அதோட நின்றுக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டு நவுத்திக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பம்பு வந்து லோட் ஆகாது. இப்போ இவ்வளோ நிற்கிதா, இப்போ லிவரை வந்து கீழே அழுத்தி விட்டிங்கன்னா பொட்டி க்ளோஸ் ஆயிரும். பம்பு டைலர் வந்து தேவையில்லாம் லோட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான். இனிமேல் அப்படியே போகலாம். அது போக போக பொட்டி இறங்கும். பொட்டி இறங்கின வாட்டி தான் போகணும் அப்படிலாம் இல்லை, போக போக இறங்கிக்கலாம். தடம் ரொம்ப மோசமாக இருந்தால் வேணா இறக்கி விட்டு போகலாம், இல்லைன்னா வந்து போக போக இறங்கிக்கலாம். இப்போ போயிட்டே கூட இறங்கிச்சா பொட்டி, அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லப்பா. கரெக்டாக ஒரு 300 அடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன் தூரம். இதுக்கு எவ்வளோ வாடகை வாங்கலான்னு சொல்லுங்கள்.
கரெக்டாக தான் நம்ம வாடகை வாங்குறோமா இல்லை முன்ன பண்ண வாங்குறோமா இல்லை ரொம்ப கம்மியாக வாங்குறோமா என்னன்னு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணோம்னா அப்படியே வளைஞ்சு நின்னா லோடு போகிறது கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும். அப்படியே முன்னாடி வந்து அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி நேரம் ரிவர்ஸ் போனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. லோடிங் அவுட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னா, கடகால் பெருசாக இருக்கிறதுனால வந்து கம்பல்சரி தண்ணி விட்டா ஓரளவுக்கு மண் வந்து நல்லா உள்ளே செரும்பிக்கும். கடைசியாக தண்ணி விட வேணாம்னு சொல்லிட்டு இப்பயே வந்து கொஞ்சம் தண்ணி லாரி வந்துருச்சு பாருங்க. தண்ணி விட்டுக்கலான்னு வச்சுக்காங்களேன். தண்ணி விட்டுக்கிட்டா மண் வந்து நாளைக்கு சக்காது, கிளீனாக இருக்கும். அது எப்படி தண்ணி விட்டு குழப்புறாங்கன்னு நான் காட்டுறேன் இருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ. அள்ளி போட்டுக்கிட்டு தண்ணி வண்டி வேறு வந்திருக்குது. தண்ணி வண்டிக்கு டைம் ஆகுதான். அதனால் இறக்கிறத அள்ளி போடுங்க, தண்ணி விட்டுட்டு நான் இன்னொரு நாள் தண்ணி பிடிச்சிட்டு வரணுன்ட்டு அப்புறம் தண்ணி வண்டிக்காரர் சொல்லிட்டாரு. அதனால் அள்ளி போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே எதுக்கடா வர கொஞ்சம் போ. இப்போ ரெண்டாவது பம்பு தூக்கும் போதே அரை பம்பு டக்குன்னு நிறுத்துவாங்க பாருங்க. இப்படி நிறுத்தணும். நிறுத்துவாங்க பாரு. நிறுத்திட்டாங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நிறுத்தணும். இப்படி நிறுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு சேதாரம் கம்மி பம்புக்கு. இப்போ அந்த சரி குபேரன் மூலையே ஃபஸ்ட்டு அள்ளி போகிறதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு மட்டம் பண்ணி விட்டு அந்த மண்ணு மேலே ஏறி நின்றுக்குவாங்க வச்சுக்கோங்களா. நான் கீழே நிலத்தை மட்டும் அள்ளி போடலாம்ல? ஓரளவுக்கு அள்ளிக்கலாம். சொல்லி கொடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க எவ்வளோட அள்ளுங்க, எவ்வளோ மட்டும் சுரண்டி எழுதுன்னு அள்ளி சொல்லி கொடுங்க.
சூப்பரான ஐடியா வாட்டுக்குது. ஓவர் ஃப்ளேவர் தண்ணி, அலசற தண்ணி அப்படியே வலிஞ்சு அடியிலே ஊத்தி போயிருது, மேல வலிக்கிறது இல்ல. எப்ப மெக்கானிக்னா அப்புறம் இல்ல வண்டி வர்றது அலசுனா மேலதான் ஜலாருன்னு அடிச்சு வெளியே ஊத்தும். இதேடா வண்டிக்கு அடியில ஊத்துதுன்னு பார்த்தா ஓவர் ஃப்ளோ பைப் மேல கொண்டு வச்சிருக்கிறீங்க. அதான் அங்க மேல இருக்குது, அங்க அலசறது அது அப்படியே பைப்ல கீழே இறங்கி வந்துருது. அது ஏன்னா சுஜிதே பாத்தியா வித்தியாசமா தண்ணி மேல இருந்து டேங்க் மேலே வழியில எல்லாத்தையும் டேங்க் போட்டவனுக்கு கூட இந்த மூளை வரலையா? இல்ல டேங்க் போட்டவனுக்கு கூட இந்த மூளை வந்திருக்காது. ஓகே நண்பா, இது என்னத்துக்கு இந்த வேலை பண்றான்னு தெரியுதா? நான் வரட்டும் இன்னும் தண்ணி வரட்டும். ஒரு டேங்க் இவ்வளவு தண்ணி தான் வருமா? தண்ணி போர்ச்சு இவ்வளவு தான் வருமாங்கிறீங்களா? ஓகே நண்பா, இது என்ன பண்ணுவாங்கன்னா சேரா அப்படியே குழப்பி விட்டுருவாங்க. சேரா குழப்பி விட்டாங்கன்னா மறுபடியும் வந்து தண்ணி விட்டு குழப்புற வேலை இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், இந்த குளிகை அவ்வளோதான். அப்புறம் தேவைப்பட்டா விட்டுக்கலான்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ அந்த டெப்லேச்சருக்கு ஏன் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ப்ரோ தண்ணி எதனால் ஊற்றுறோம்னா, அந்த டெப்லேச்சர் இப்போ கால் ஊனிக்கிறாங்க பாரு, மண்ணில் ஓடுனதுன்னா அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்லேச்சருக்குள்ளே போய் ஏறிடும். அது அப்படியே ஏறிச்சுன்னா நமக்கு நாலடியில் கண்டுக்காத விட்டுட்டா டெப்லேச்சர்லாம் தின்னுப்படும். அதுக்கோசரம் கம்பெனி ரெக்கமெண்டே வந்து டெப்லேச்சருக்கு டெய்லியும் காலையில் ஊற்றுவாங்க. டெய்லியும் ஊற்றலனாலும் வாரத்தில் ஒரு நாள் சுத்தமாக ஊற்றி கழுவி விட்டுட்டா இந்த அரிப்பு ஏற்படாதுன்னு வச்சுக்காங்களேன். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது எது எதுக்கு இது மாதிரி வந்து தண்ணி விட்டு பண்ண குறைச்சி விட்றாங்க கடற்கால கூடன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. யார் யார் இது மாதிரி கடகாலுக்கு சேர் குழப்பீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நண்பா? எந்த அளவுக்கு அப்படியே போட்டு தயிர் மாதிரி குழப்பி விட்டாங்க. கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வேலையை முடிக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் கடப்பாறை போட்டு கொத்த தேவையில்ல. இது ஒரே மட்டும் வேலை. தண்ணி இருந்துச்சுன்னா உடனே மண்ணள்ளி போட அப்படியே ஜேசிபிலே குழப்பி விட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். குழப்பி விடுறது அப்புறம் எப்படின்னு காட்டுறேன். ஏன் போய் பிடிச்சி வரையா? அப்படியே தூக்கிட்டே போ, பெட்டு புடுங்கலன்னு பார்க்கலாம். கேட்டு வேலை வேற போட்டேன். போயிட்டேன் அப்புறம் சொல்றேன். ஓகே, நம்ம ஒரு நட தண்ணி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நடைக்கு தண்ணி வண்டி போகுது. அதனாட்டி அள்ளி போட சொல்லிக்கிறாங்க, அள்ளி போட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியே தண்ணி வண்டி வந்துருச்சுப்பா. தண்ணி வண்டி வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு.
மாட்டா வந்து இப்படி போவாது. இல்ல அப்படியே கூட போயிரு. அப்படியே போ. போலாம் போதும். இந்தான தள்ளி வா. கொஞ்சம் அந்தாண்டு தள்ளி வரணும். போ சரியா போ. போ சரியா போ. இந்தாண்ட மாறுங்க. போது மாறு. போலாம். இரு. போதும் இதுக்கு மேல ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அது யாரு போய் அள்ளிட்டு வர்றது? பத்தாது தானே? பத்தாது, கண்டிப்பா பத்தாது. சரி அதை விட்டு கொலை கூட்டிட்டு பேசிக்கலாம். அந்த எல்லாம் மண்ணு அந்த குட்டைக்கு தான் சரி ரைட்டு. அந்த குட்டையே பத்தாதுண்ணா, மண்ணு பத்தாதுண்ணா. மண்ணு இன்னொரு 10 நிமிடம் ஓட்ட மாட்டோம். சேர் குழப்பறத பாருங்க. பைப்பு தான் போட்டு தண்ணியும் சேரும் ஒரே மாதிரி குழப்பி எடுத்துக்கிறோம். மறுபடியும் வந்து டைல்ஸ் போட்டாலோ காரை போட்டாலோ இது தறி பட்டறை கட்டினாலோ ஏதோ ஒரு ஃபேக்டரி மாதிரி உள்ள கட்டினாலோ கீழே வந்து நிலமட்டம் இறங்காது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் இந்த அளவுக்கு போட்டு குழப்பிடுவாங்க. தண்ணி வந்துட்டு இது 2வது லோடு இந்த கடற்காலுக்கு. இனிமே இந்த தண்ணி போதும்னு நினைக்கிறேன். 10 இன்னொரு நடவு இருக்கு அப்பதான் நினைக்கிறேன். நண்பா ஒரு அந்த மேல பூமுக்கு மேல ஒரு ஜேசிபில பம்புல வந்து ஆயில் சீல் போயிருச்சு. அது வந்து கம்பெனிக்காரர் தான் வர சொல்லி இருக்குது. இந்த ஆயில் சீல் மாத்துறது வீடியோ வேணும்னா கேளுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாத்துறதுனால நம்ம தெரியாது. இப்போது வரலாம் ஆயில் சீலே போனதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் சீல் போயிருக்குது. அதனால கம்பெனிக்காரர் வர சொல்லி இருக்குது. அந்த ஆயில் சீல் மாத்துற வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எத்தனை பேர் கேட்குறீங்களோ அது மாதிரி தான் நான் அதை வீடியோ மேக் பண்ணி போடுவேன் நண்பா. ஓகேவா? இப்போதான் ஆயில் லைட்டாக லீக்கேஜ் ஆகுது. அந்த மேல் ரேமு பெரிய ரேமு. அதனால மொதல் நம்ம மாத்திரம். சரி கம்பெனிக்காரரையே வர சொல்லி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு வரோம். கம்பெனிக்காரர் வரல. அதேமாதிரி நான் 2 நாளில் வந்துடுவாங்க. வந்தோடனே அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் அந்த வீடியோ எப்படி அதுக்கு ஆயில் சீல் மாத்துறாங்கன்னு சொல்லி வீடியோவில் எடுத்து போகிறேன். ஒரு ஐட்டம் மாற்றிப்பாங்கன்னா அப்புறம் அடுத்த ஐட்டம் நான் மாற்றிக்கலாம் நண்பா. இப்பதானே அழகா இருக்குது. இப்பதான் சூப்பரா இருக்குது. 10 பொருத்தும் பக்காவா இருக்குது. ஸ்டேரிங் ஓட்ட விடணும். அப்பதான் இவனுங்கெல்லாம் அப்பதான் சரியா இருக்கும். வரலாமா? வரலாமாடா? இந்தான தள்ளிவா. என்னடா பண்ற? அப்பா
காமெடி பண்ணிட்டு வண்டி சொல்றானா. வரலாமா? ஓ, ஸ்டேரிங் திருப்பறதுக்கு இவ்வளவு நேரமா? அப்படியே ஸ்டெடியா போ. போலாம், போ 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 போலாம். இன்னும் கொஞ்சம் போ, போலாம். இன்னும் கொஞ்சம் போ. ஆப் பண்ணு. கியர்ல ஆப் பண்ணு. கியர்ல ஆப் பண்றா. டேய், கியர் போடுறா. இது மாதிரி ஓட்டணும்டா உழவு ஒரு 10 மணி நேரம். காசு வருமா? எவ்வளவு அதிகம் அந்த அளவுக்கு மட்டும் இருக்கணும். நடக்கிறேன். என்ன கண்ணே? எல்லாருமே பெரிய கட்டடத்துக்காரர் எல்லாமே தானே பண்ணுவோம். தெரியாதவங்க தான் விட்டுறாங்க. தண்ணி வண்டி ஒத்துழைக்கணுமே. இப்ப நாங்க வரணும் இல்ல வரலன்றத என்ன பண்றது? அது மாதிரிதான் இப்ப நீ போட்ட சொல்லி வச்சா டக்குன்னு அதுக்கு வந்து வேற கிடைக்கிற வண்டி வந்து நிக்குது குழம்பு கிடைக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லா குழியுமே தண்ணி விட்டு சதன்னு நனைச்சி எடுத்தாச்சு. ஓகேவா? கடைசி குழி நப்பிட்டு இருக்கிறோம். 2 நப்புனா வேலை முடிஞ்சது நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். பாய், டேக்கா. மீண்டும் முடிந்து விட்டது. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் தொட்டியும் நப்பி விட்டாச்சு. இதுக்கும் போடணும். இதுக்கு ஒரு 2-3 பைட் போடு. இதுக்கே ஒரு 2 பைட் போட்டா அது கூட அள்ளி கொட்டிக்கலாம். பாருங்க, இதுக்கே எவ்வளவு இறங்கி இருக்குது.
30. எல்லாம் சேர்த்தி அதிகமாக அவ்வளோதான். ஆயில் வாங்கிக்கல ஓடி போயிடுச்சு ஆயில் லீக் ஆகுது வேலை செய்யணும்னா அதுதான் தேவை அதான் அதே ஓடி கம்பெனி வரமாட்டேங்கிறாங்க வெளியில வாங்கிட்டு கம்பெனியில வாங்கி போனா நல்லா தாங்கும்.